யார் பார்சல் போட்டுட்டு கஸ்டமர் நேத்தி 11க்கு. இந்த வீடியோ நான் எதனால வீடியோ உங்கள்கிட்ட காட்டுறேன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட பார்சல் 2 மொபைல் போட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு நீட்டா பேக் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் எங்ககிட்ட 2 மொபைல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அதர் ஸ்டேட் உள்ளவங்க கேட்டுட்டீங்க. அவங்க எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி பார்சல் உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள மொபைல் நீங்க இந்த மாதிரி பார்சல் போட்டு விட்டீங்கன்னா, நாங்க அதை பார்த்துட்டு என்ன பிரைஸ் எடுக்கலாம்னு உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ண மட்டும்தான் நம்ம பார்சல் போட்டு விட முடியும். இல்லைன்னா இந்த 2 இப்போ உங்க 2 மொபைல் எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 மொபைலோட இந்த 2 மொபைல் என்ன பிரைஸ் போகுதுன்னா, இப்ப எங்கிட்ட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ஒரு மொபைல் இது 10,000 ரூபாய்க்கு போகுதுன்னா, அந்த 10,000 ரூபாய் எங்கிட்ட மொபைல் இருக்குன்னா, இது 10,000 ரூபாய் போச்சுன்னா 2 மொபைல் அங்க எடுத்து அப்படியே அந்த 10,000 மொபைலோட எக்ஸ்சேஞ்ச் வந்துடும். இல்ல எக்ஸ்ட்ரா நீங்க அமௌண்ட் வருதுன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கஸ்டமர் 2 மொபைல் எப்படி போட்டுருக்காங்க பாருங்க, சேஃப்டி கொரியர்ல இது அனுப்பியிருக்காங்க. பில்லு இந்த மாதிரி நீங்க அதர் ஸ்டேட்ல உள்ளவங்க நம்ம கிட்ட மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்றதா ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் நீங்க போட்டு விடணும். அதுக்கப்புறம் நாங்க நீங்க என்ன மொபைல் கேட்கறீங்களோ அதுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ற மாதிரி பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்சல் வச்சுடுறோம். இது வந்து நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு தெரிய வைக்க வீடியோ போட்டுருக்கோம். வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ண முடியாத சப்போர்ட் பண்ணுங்க.